வாய் திறந்து பேசல. இது ஆரம்பத்துல எனக்கு பல்வேறு விதமான கேள்விக்குறி எழுப்புச்சு. நவம்பர் 4 ஆரம்பிச்சிருங்க, டிசம்பர் 4 நீங்க கொண்டு வந்து முடிப்பீங்க. எப்படி இந்த ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு இதுவா போயிட்டு இந்த மாநிலங்கள்ல கொண்டு வந்து அந்த ஒரு மாசத்துக்குள்ள நடத்தி முடிக்க முடியும்னு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. பல அமைப்புகளை எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் வாக்காளர் இருக்கிறாங்க. இந்த 6 கோடிக்கு நீங்க காடு மாலை மேடு எல்லாத்தையும் ஏறி இறங்கி எத்தனை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஏறி இறங்கி இந்த வாக்காளர் பணிகளை மேற்கொள்வாங்க அப்படின்றத கேள்வி எழும்போது வரை வாக்காளர் பட்டியல் கிட்டத்தட்ட 98 லட்சம் பேர் நீக்கினாங்க. அந்த புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நீக்கினாங்க. அதாவது சராசரி நீங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட 100க்கு 10 பேர் நீக்கிட்டாங்க. அதே போல தமிழ்நாட்டில் 100க்கு 12 பேருக்குள்ள நீக்கிட்டாங்க இந்த எஸ்ஏஆர் டிராஃப்ட்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து டிராஃப்ட்டுக்கு பிறகு வரைவுக்கு பிறகு எங்க நீக்கத்துக்கு பிறகு என்ன சொன்னா நீங்க வந்து யாரெல்லாம் பேர் நீக்கப்பட்டிருக்கோ அவர்கள் அனைவரும் வந்து இந்த ஃபார்ம் ஒரு நீக்கப்பட்டதுக்கான விண்ணப்பத்தை வாங்கி ஃபார்ம் 6 வாங்கி நீங்க மீண்டும் பேரை இணைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு இறுதிக்கட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்து 74 புதுச்சேரியில் மொத்தத்தில் 77,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு இதில் பல்வேறு விதமான கேள்விகள் வருது. தமிழ்நாடு புதுச்சேரி வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளர்ந்த மாநிலங்கள்ல இப்ப முதல்ல நம்ம இந்த மேற்கு வங்கத்தில் தமிழ்நாடு ஒப்பிடுகள் மேற்கு வங்கத்தில் அதிகப்படியாக